Hello friends and students, good morning. Right. So இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மேக்னெட்ஸ். ஓகே. ஸோ நம்ம சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோட வந்து கண்டுபிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான வந்து ஒரு விஷயம், சரிங்களா? ரைட். பிகாஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டே வந்து டெவலப் ஆகி வந்து இருக்குன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்னெட், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுற வந்து எல்லாம் வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுறது, கரண்ட் இருந்தால் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும், சரிங்களா? ரைட். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பவர் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பவர் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைனமோ தான் வந்து இருக்கும், சரிங்களா? அது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ டைனமோக்கு வந்து பின்னாடி வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பார்ட் நம்ம வந்து பிடிச்சோம் அப்படின்னா வந்து இட் ஹாஸ் அ லார்ஜ் சைஸ் மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் காயில் வந்து இருக்குது, அந்த டர்பைனோட கனெக்டாக இருக்குது, அது நிறைய தடவை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், சரிங்களா? இது நிறைய வந்து பேசிக்கலி வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ மேக்னெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நாட் ஓன்லி இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சரிங்களா, ஃபிசியோதெரப்பி ஃபீல்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், சரிங்களா? ரைட். ஓகே. மெடிக்கல் ஃபீல்டுனே நம்ம வந்து மொத்தமாக சொல்லிடலாம், சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்கேனிங் வந்து ப்ராசஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், பிஇடி ஸ்கேன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மேக்னெட் தான், சரிங்களா? ரைட். சரி. அட்ராக்ஷன்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அதை வந்து சுற்றி இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா பொருள் அட்ராக்ட் பண்ணி இருக்கக்கூடிய வந்து ஒரு மெட்டல், சரிங்களா? ரைட். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்னெட்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வந்து இருக்கும், சரிங்களா? ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட வந்து மாலிகுல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற மாலிகுல்ஸோட கம்பேர் பண்ணும்போது வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும், சரிங்களா? எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆன்ஸ் நெகட்டிவ் ஆன்ஸ் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா இதில் நிறைய வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும், சரிங்களா? ரைட். ஸோ இதுக்குள்ளே வந்து இருக்கிற வந்து மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நார்த்து சவுத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும், சரிங்களா? ரைட். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும், சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து மாலிகுல்ஸ் வந்து இருக்கும், சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேக்னெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து இருக்கிற வந்து அயன்ஸ் இந்த மாதிரி டைரக்ஷன் வந்து இருக்கும், சரிங்களா? ரைட். ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வந்து ஸ்டீல் அயன் இல்லாட்டி ஒரு மேக்னெட் வந்து கொண்டு போனீங்கன்னா வந்து டிபெண்ட் அப்பான் த போல்ஸ் இது வந்து அட்ராக்ட் பண்ணி இல்லாட்டினா வந்து ரிப்பல் பண்ணும், சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இதோட வந்து யூசேஜ் இதெல்லாம் நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு வந்து இருக்கோம், சரிங்களா? டைனமோ மோட்டரில் வந்து ஆரம்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேம்பஸ் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிகிட்டே வந்து இருக்குது, வீடியோவே பார்த்தது அவ்வளோ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிகிட்டே வந்து போகலாம், சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வரும், சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து மேக்னெட்னா என்னென்னு வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு டைப் ஆஃப் வந்து மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்து வந்து கேள்விப்பட்டிருப்போம், சரிங்களா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்மனன்ட் டைப், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி டைப், சரிங்களா? இந்த பர்மனன்ட் டைப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் டைப் மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உருவாக்குறாங்க, சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கலையும் அப்ளை பண்ணுறது மூலமாக தான் வந்து அந்த பர்மனன்ட் மேக்னெட்டையும் நம்ம வந்து உருவாக்குறாங்க, சரிங்களா? இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப் ஆஃப் டிசி மோட்டார்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் பின்னாடி வந்து இருக்கக்கூடிய வந்து பெரிய சைஸ் வந்து மேக்னெட், சரிங்களா? ரைட். ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் வந்து 2 மேக்னெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பர்மனன்ட் மேக்னெட், சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்மனன்ட் மேக்னெட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெம்பரரி மேக்னெட்ஸ். இந்த டெம்பரரி மேக்னெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பை யூசிங் எ கரண்ட், சரிங்களா? ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை காயில் ஷேப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோல் பண்ணி அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி மேக்னெட்டாக வந்து யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு மெட்டல் ராட், சரிங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆணின்னு வந்து வச்சுக்கிறோமே. ஸோ இப்போ இந்த ஆணியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வயரை இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுற்றுறோம், சரிங்களா? சுற்றி இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு பேட்டரியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணுறோம், சரிங்களா? ரைட். ஸோ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பொருள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த பவர் அப்ளை பண்ணும்போது டெம்பரரியாக கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து
மேக்னெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ரைட். நிறைய இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மெட்டல் கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து டெம்பரரி மேக்னெட் யூஸ் பண்ணுறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, ஒரு லார்ஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க் மாதிரி வந்து இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெட்டல் கிராஃப்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து குப்பை கிழங்கு இதெல்லாம் வந்து போட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இரும்பு வந்து குப்பையாக வந்து இருக்கிற அந்த இரும்பெல்லாம் வந்து மொத்தமாக வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டோட தூக்கி இன்னொரு இடத்துல வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அப்ளை பண்ணிருக்க கரண்ட் ரிமூவ் பண்ணாங்கன்னா மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிமேக்னடைஸாக வந்து ஆகிடும், உடனே ரிமூவ் பண்ணிடும். சரிங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப் ஆஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்துறோம். சரிங்களா, ஃபிசியோதெரபி ஃபீல்ட்லேயும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். சரி, இதை நம்ம ஒன்றா அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் இந்த மேக்னெட்டோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு 4 or 5 வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. சரிங்களா, ரைட். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த போல்ஸ் தான். சரிங்களா, அந்த இருக்கும். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ராக்ட் பண்ணும். சாரி, சேம் பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பல் பண்ணும், டிஃப்ரெண்ட் பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ராக்ட் பண்ணும். சரிங்களா, ரைட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து as usual நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம வந்து படிச்சிங்கன்னா அதே தான் வந்து படிக்கிறோம். சரிங்களா, ஸோ இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்னெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரி, அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறோம். சரிங்களா, ரைட். சப்போஸ் வந்து இந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா வந்து அதாவது முக்கியமாக வந்து மெட்டல். சரிங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்டலாக வந்து மேக்னெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ரைட். நிறைய டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரூ டிரைவர்லாம் நம்ம வந்து கவனிச்சிருப்போம். எலக்ட்ரானிக் போர்ட்ஸ்லாம் கலெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒரு மேக்னெட் இருக்கும். சின்ன பீஸ் அதுக்கு முன்னாடி வந்து மாட்டிட்டு நம்ம வந்து கலெக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ரைட். 1 செகண்ட். ரைட். இந்த பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டைப் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதெல்லாம் இதுக்குள்ள வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பர்மனெண்ட் மேக்னெட் இருக்கும். இதை முன்னாடி இது வந்து மாட்டணும் அப்படின்னீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஃபிட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதாவது ஸ்க்ரூ இதில் வந்து கட்டும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, ரைட். இருந்துச்சு நம்ம வந்து எடுத்து வந்து காமிச்சேன். ரைட், ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அதோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்மிட் வந்து பண்ணும். சரிங்களா, ரைட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை சுற்றி வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்குன்னு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. சரிங்களா, ரைட். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்னெட்டு. சரிங்களா, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, ரைட். இதில் நான் ஃபுல் லைன் கண்டினியூஸ் லைனாகவே வந்து போட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து பெருசாக இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ இப்போ இந்த வந்து ஒரு மேக்னெட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு வந்து இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து இருக்கும். சரிங்களா, இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நார்த் சவுத் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, இந்த டேரக்ட் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னா வந்து இதுக்குள்ளே இருக்க மெட்டீரியல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது இதுக்குன்னு சூட்டபிள் மெட்டீரியல் அயன் தான். சரிங்களா, ஸோ அந்த மெட்டலை வந்து எடுத்துகிட்டு போனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ராக்ட் பண்ணும். சரிங்களா, ரைட். வேறு என்ன வந்து போட்டுருக்குறாங்க, அவ்வளோதான். ரைட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸப்ட் அயான்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதை வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊடுருவி வந்து போகும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டை ஒரு வுட்டுக்கு கீழே வந்து வச்சோம் அப்படின்னா வந்து வுட்டுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். சரிங்களா, திஸ் இஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மேக்னெட். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து இண்டக்ஷன் அதாவது வந்து ஒரு எலக்ட்ரிக் வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்னெட் வந்து கொண்டு போனால் வந்து என்ன வந்து ஆகும் இல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட் எப்படி வந்து உருவாகும். சரிங்களா, அதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம். சரிங்களா, ரைட். 1 செகண்ட் இதை அழிச்சிடுறேன் இருங்க.
ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் ஆஃப் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். சரிங்களா, ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்டில் வந்து படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் வந்து இருக்குன்னா கண்டக்டரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு வந்து படித்தோம். சரிங்களா, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு கண்டக்டர். சரிங்களா, இதை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, ரைட். இது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தடவை படிச்சிருக்கோம். சரிங்களா, ரைட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா, இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெப்பாசிட்டன்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிச்சிருக்கோம். ரைட். இப்போ இதுவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளை வந்து போகும்போது இந்த கண்டக்டரை வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாகும். சரிங்களா, ரைட். இது நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து +2 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிச்சிருக்கோம். சரிங்களா, ஒரு சின்ன வந்து ஒரு சதுரம் வந்து ஒரு மெட்டீரியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டோம் அப்படின்னா வந்து இதுக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். சரிங்களா, ரைட். இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படிங்க மேக்னெட்டை வந்து நம்ம இது அந்த கண்டக்டரை வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அயன் ஃபில்லிங்ஸ்னு சொல்லுவோம்ல, ரைட். அதாவது மேக்னெட்டை தரையில் போட்டு எடுத்தோம்னா அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருபதுகள் மாதிரி வந்து ஒட்டும். அதை எடுத்து வந்து போட்டீங்க அப்படின்னீங்கன்னா வந்து இது என்ன டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டெவலப் ஆகுதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வயரை சுற்றி இந்த கண்டக்டரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து இருக்குது அப்படின்னீங்கன்னா அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து உருவாகும். சரிங்களா, ரைட். இந்த இடத்துக்கு இதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடி கரண்ட்னு ஒன்று இருக்குது, அதில் நம்ம வந்து இதை வந்து சொல்ல வேண்டியது இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வெறும் வந்து கண்டக்டர். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காயிலாக வந்து இருந்துச்சுன்னு வந்து வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரிங்களா, இந்த காயிலாக வந்து இருந்துச்சுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காயில் வந்து எங்கே வந்து இருக்கும் அந்த காயிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து இந்த காயில் எப்படி வந்து இருக்கு வெர்டிகலாக இருக்குது, ஒரு மேக்னெட் வெர்டிகலாக வந்து இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகுமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ரைட். அப்படி வந்து டிட்டோவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்டக்டரில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாகுது. சரிங்களா, ரைட். ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன வந்து யூசேஜ். சரிங்களா, ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் ப்ரொடக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறோம். சரிங்களா, ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மேக்னெட் ஃபீல்டுக்கு பெர்மனன்ட் மேக்னெட் அதை சுற்றி வந்து இருக்கிற ஃபீல்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேக்னெட் அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு காயில கிட்ட வந்து கொண்டு போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்செக்ட் ஆகும். சரிங்களா, ரைட். ஸோ அந்த காயில்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த காயிலோட வந்து கண்டக்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணும்போது என்ன வந்து ஆகும் அப்படின்னீங்கன்னா வந்து அப்படியே இப்போ வந்து இருக்கிற வந்து அந்த பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக வந்து நடக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாச்சோ அதே மாதிரி இந்த காயில வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வந்து கொண்டு போகும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாகும். சரிங்களா, ரைட். இதை நம்ம வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஜென்ரலி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான். சரிங்களா, ரைட். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ரைட். நான் இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸில் ரியோஸ்டாட் வந்து படித்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வோல்டேஜ் ஆல்டர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெர் இஸ் அ மேபி எலக்ட்ரிக் ஷாக். சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையவே இல்லை. சரிங்களா, ரைட். ஏன் அப்படின்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து ஒரு ரெண்டு சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இதில் ஒரு சர்க்யூட்டில் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். இன்னொருல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லார்ஜ் வந்து கேப் வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து டைரக்ட் வந்து பவர் சப்ளைல வந்து கனெக்ட் ஆகி வந்து இருக்காது. சரிங்களா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஷாக் வந்து பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மி. சரிங்களா, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காயில் இதுக்குள்ள வந்து கொண்டு போனோம் அப்படின்னா வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இது வந்து பவர் ப்ரொடக்ஷன் வந்து ஆகும். சரிங்களா, இங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஆகிற வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். சரிங்களா, இல்லாட்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்
எலக்ட்ரோமேக்னெட்டிக் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஒன்று படிச்சோம் இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் நம்ம வந்து படிக்கணும் சரிங்களா. ரைட். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வந்து இதில் வந்து பவர் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும் சரிங்களா. இது நம்ம இங்கே அடுத்து இன்னொரு வந்து சாப்டர்ல வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து படிப்போம் இண்டக்ஷன்ல. இதுக்குள்ள ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஆகிற வந்து இந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை மூவ் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட். 1 செகண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து த லா ஆஃப் லென்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிப்போம். 1 செகண்ட் இருக்கு. அந்த லென்ஸ் நான் வந்து சொல்கிறேன் நான். The Lenz law states that the direction of the induced EMF is such that it tends to oppose the force producing it சரிங்களா. ரைட். ஸோ ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுவது அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து அப்போஸ் பண்ணுற டேரக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட பவர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட். இதை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவோம் சரிங்களா. இதுக்குள்ள வந்து இருக்கிற எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சரிங்களா. அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவோம். ரைட். ஓகே. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பற்றி நம்ம வந்து படிக்க போகிறோம் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு இப்போ சொன்னால் வந்து அதே தான் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ வந்து லென்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து அப்போஸ் பண்ணுற வந்து டேரக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஆகிற வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இல்லாட்டி அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் சரிங்களா. ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மேக்னெட்டிக் வந்து காயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது சரிங்களா. ரைட். ஸோ இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்னெட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்கோம் சரிங்களா. ரைட். ஸோ தெர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் த அம்மீட்டர் சரிங்களா. ரைட். சப்போஸ் இதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேக்னெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ் ஆகும் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ இதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடு வந்து மூவ் ஆகும் அப்படின்னா இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து நடக்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த எலக்ட்ரோமேக்னெட்டை வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த காயில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா அந்த ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும் சரிங்களா. ரைட். ஸோ கட் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட வந்து இந்த காயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் சரிங்களா. ரைட். ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த லைன்ஸ் வந்து கட் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா தான் பவர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வந்து இண்டக்ஷன் சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வந்து இண்டக்ஷன் இந்த மூமெண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு சரிங்களா. ரைட். ஸோ இப்போ வந்து இதில் வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அப்போ இதில் வந்து ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய வந்து கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வந்து இருக்கும். ரைட். ஸோ இது நம்ம வந்து ஒரு முக்கியமான வந்து கொஸ்டின் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து தேவையோ அந்த தேவைக்கு ஏத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணணும் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்டோட வந்து இன்டென்சிட்டி எவ்வளோ நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 220 வோல்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து இருக்கணும் லார்ஜ் சைஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ லார்ஜ் சைஸாக வந்து இருக்கணும் அப்படின்னீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரூம் சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேக்னெட் வந்து இருக்குன்னு வந்து வச்சுக்கோங்களேன். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காயில்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ வந்து இந்த காயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிப்பீட்டடாக வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே வந்து இருக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் ப்ரொடக்ஷன் வந்து ஆகிட்டே வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வந்து கண்டக்டர் வந்து எப்படி வந்து இருக்கணும் சரிங்களா. லார்ஜ் சைஸ் கண்டக்டராக வந்து இருக்கணும். நல்லா லென்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக வந்து இருக்கக்கூடியதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ இது யூஸ் பண்ணக்கூடிய வந்து கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ரைட். ஸோ தேர்ட் பாயிண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் த கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு சரிங்களா. ரைட். ஸோ இது நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ் ஆகிறோமோ அவ்வளோ வேகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து பவர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட். ஸோ த சேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்
ரைட். ஸோ இப்போ இது மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வந்து வெளியில் வந்து அவுட்புட் வந்து வருதுன்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் வந்து பண்ணுறோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு தேவையான கரண்ட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ ஆஃப்டர் தான் வந்து எக்யூப்மெண்ட் வந்து உள்ள வந்து பவர் சப்ளை வந்து வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா உள்ள இருக்கிற குட்டி குட்டி வந்து காயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஒரு பொருளை வந்து கொண்டு போனால் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த பொருளை வந்து அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நம்ம இன்னைக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேனுவல் டைப் ஆஃப் வந்து காயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரி, நம்ம விசிபிளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ அப்படி வந்து இயற்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகிட்டு வந்து இருக்கும். அதில் நம்ம வந்து சின்ன சின்ன எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பக்கத்தில் கொண்டு போனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது நிறைய வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? இன்னொரு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஃப்எம் ரேடியோ வந்து படிச்சுட்டு வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதோட வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி ஆண்டனா நம்ம ரிசீவ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பாட்டாக வந்து படிச்சுட்டு வந்து இருக்கு. சரிங்களா? சம்டைம்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது இங்கே எஃப்எம்க்கு வந்து பக்கத்தில் வந்து போனால் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிருன்னு வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து கேட்கும். சரிங்களா? இது நிறைய பேர் நம்ம வந்து வாட்ச் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பக்கத்தில் வந்து போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இறஞ்சிக்கிட்டு இருக்கிற வந்து ஒரு எஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து படிக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நிறையா வந்து சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த எக்யூப்மெண்ட்டுக்குள்ள வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வந்து காம்பனன்ட்ஸ்லாம் என்ன மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெவலப் ஆகுதுன்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரிங்களா? அது நம்ம வந்து படிச்சிட்டோம். சரிங்களா? ரைட். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் இண்டக்ஷன் சொல்லிட்டு வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த செல்ஃப் இண்டக்ஷன் தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெப்பாசிட்டர்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து படித்தோம். இந்த கெப்பாசிட்டர்ல வந்து என்ன செல்ஃப் இண்டக்ஷன் எப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு காயில். சரிங்களா? ரைட். இதை வச்சுருவோம். ஸோ இப்போ இந்த காயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் கம்ப்ளீட்லி இப்போ பவர் வந்து இல்லை. சரிங்களா? இப்போ வந்து பவர் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா சடன் செகண்ட்ஸ் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அது வந்து உருவாக்குற வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை ஓன் காயிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்செப்ட் பண்ணும். சரிங்களா? ஓன் காயிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேக்னெட்டிக் வந்து லைன்ஸை வந்து கட் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காயிலில் வந்து ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ பவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேரியிங் டைப் ஆஃப் வந்து கரண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணும்போது சரிங்களா இன்டர்பிரடன் வந்து விட்டு விட்டு அப்ளை பண்ணும்போது இல்லை அப் அண்ட் டவுன் வந்து கரண்ட் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து என்ன வந்து ஆகும் அப்படின்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் இண்டக்ஷன் வந்து நடந்துகிட்டே வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் இண்டக்ஷன் வந்து நடக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர் வந்து என்ன வந்து ஆகும் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஹீட் வந்து எதனால் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம எக்யூப்மெண்ட்ல நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டெவலப் ஆகும்போது இந்த மாதிரி செல்ஃப் இண்டக்ஷன் நடக்கிறதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஆகும். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம வந்து ஹீட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுத்து வந்து நிப்பாட்ட முடியுமா? முடியும். சரிங்களா? ரைட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இந்த வேரியிங் கரண்ட் வந்து அப்ளை பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவாய்ட் பண்ணணும். அது எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வெர்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக உருவாகக்கூடிய ஹீட் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தெர்மோதெரப்பியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து யூஸ் பண்ணி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிம்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு காயில் மூலமாக வயர் மூலமாக. ஸோ அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும். சரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும் போது அதுக்குள்ள வந்து
ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. காரணம் வந்து என்ன அப்படின்னா வந்து இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் இண்டக்ஷன் நடக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாடியும் ஒரு டைப் ஆஃப் வந்து கண்டக்டர் தான் சரிங்களா. ஸோ இந்த கண்டக்டர் வந்து உள்ளே வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஆகிட்டே வந்து இருக்கும் சரிங்களா. ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ரைட். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எடி கரண்ட் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல விட்டோம். மேக்னெட்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாலிட் டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்டரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா வந்து அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஆகும் சரிங்களா. ரைட். இந்த கண்டக்டருக்குள்ள நம்ம வந்து ஃபீல்டுக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருளை வைக்கும்போது எப்படி வந்து ஹீட் ஆகுதோ அதே மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும் சரிங்களா. அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடி கரண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர் சரிங்களா. ரைட். இந்த எடி கரண்ட் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத வந்து ஒரு கரண்ட் தான் சரிங்களா. ரைட். இப்போ சாஃப்ட்வேர் வந்து எக்யூப்மெண்ட் இதுலலாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எடி கரண்ட் வந்து நிறைய வந்து ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆகும் சரிங்களா. ரைட். ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் எந்த ஒரு இன்சுலேட்டர் எதுவுமே வந்து இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ப்ரொடியூஸ் பண்ண பார்க்கக்கூடிய வந்து காயில்ஸ் வந்து நிறையா வந்து இருக்கும் சரிங்களா. ரெண்டாவது அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் மெட்டல் வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெட்டலில் வந்து படுங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து எடி கரண்ட் வந்து உருவாகும். இந்த எடி கரண்ட் வந்து உருவாகிறது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட். சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வந்து என்ன சார் வந்து ஆகும் ஒன்றும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் வந்து ப்ரொடக்ஷன் தான் ஆகிட்டே வந்து இருக்கும் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எடி கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகிறத நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் வந்து பண்ணலாம். ரைட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்யூப்மெண்ட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப வந்து அதிகளை வந்து வெளியில் வந்து போக வந்து விடாமல் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னா வந்து டின்னு வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு சரிங்களா. அதை வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப வந்து வெளியில் வந்து போகாது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வந்து மெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டர்ட் ஆகும்போது ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடக்ஷன் ஆகாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளெட்டன் செக்டர் தெரப்பியில் வந்து 4th எடிஷன் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா. எடி கரண்ட்டை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. ரைட். அவ்வளோதான். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோதான் நம்ம சரிங்களா. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கேளுங்க சரிங்களா. ரைட். இந்த வீடியோ கொஞ்சம் வந்து பெருசாக வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் ஸோ 28 நிமிஷம் வந்து இருக்குது. கண்டினியூஸாக நீங்கள் பார்க்க போகிறீங்களா இல்லைன்னு வந்து தெரியல. ரைட். பார்க்குறேன். நான் முடிஞ்சால் வந்து இதை 2 வீடியோ கட் பண்ணி வந்து போடுறேன். இல்லை அப்படின்னீங்கன்னா வந்து அப்படியே ஒரே வீடியோ போடுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து இருக்கும் சரிங்களா. ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.